அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிஎஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி அது நடக்குமா நடக்காதான்னு குழப்பம் அடைய தேவையில்லை. அந்த நேர கடிகாரத்தை பாருங்கள், 2 முள்ளும் ஒரே நம்பரில் இருந்துச்சுன்னா நடக்கும்னு எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 1 5 2 10 3 15 4 20 5 25 6 30 7 35 8 40 9 45 10 50 11 55 12 நடக்காது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நேரம் 6 40 8 30 12 40 1 40 8 5 8 6 12 வளர்ச்சியை தரக்கூடிய நேரம் 1 55 2 55 3 55 4 55 5 55 6 55 7 55 8 55 9 55 10 55 11 55 12 55 9 10 10 45. நம்ம வாழ்க்கையில் ஜாதகங்களை விட நம்ம நேரங்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ட்ரெயினை விட்டுறக்கூடாது, அந்த நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? அப்போ கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும்னு நினைப்போம். இந்த மாதிரி டைம் ஒருத்தரை மீட் பண்ண போகிறோம்னா அவர் சொன்ன டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்ம பிறந்த நேரத்தை வச்சு தான் ஜாதகமே எழுதுகிறாங்க. அது தப்பாக போச்சுன்னா ஜாதகமே தப்பாகிடுது. கஷ்டத்தில் நம்ம புலம்பக்கூடிய வார்த்தைகள் கூட நேரமே சரியில்லை, டைம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லி புலம்புவோம். அப்போ நம்ம ஜாதகங்களை விட நேரங்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். இதுவே ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நேரம் இருக்குது. அது இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயங்களில் எல்லாருக்குமே பொதுவானது. இது எல்லா ராசிக்காரங்களும் ஃபாலோ பண்ணலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.